நேற்று அதுக்கு முந்தின தினம்லாம் தென் தமிழகத்தில் பரவலாக மழை கொடுத்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்தனால நமக்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறைந்து விட்டது. புதுசாக உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அந்தமான் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடிய இந்திய வானிலைத்துறை அறிவிச்சிருக்காங்க. படிப்படியாக அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த ஒரு 2-3 தினங்களில் இலங்கை கரை மற்றும் தமிழக கரைக்கு அருகில் வரும்போது நமக்கு மழையின் தாக்கம் அதிகரிக்கும். அதாவது இது 16ஆம் தேதி நைட்டு 17ஆம் தேதி வாக்கில் நமக்கு மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும். அப்போ நமக்கு கடலோர தமிழகத்தில் பெரும்பாலும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். டெல்டாவிலிருந்து தமிழக கரையோரம் வரைக்கும் நம்ம பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம். மேற்கு வடமேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்வு இருக்கக்கூடுங்கிறதுனால பெரும்பாலும் தென் தமிழகத்தில் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கலாம். டெல்டாலிருந்து அதற்கு வடக்கு பகுதியில் மழையின் தாக்கம் இருக்கும். ஃபெஞ்சல் புயல் மாதிரி இந்த சலனமும் இதன் நகர்வு சற்று குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா மாறுதலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழல் தான் வானிலை படிவங்கள் காட்டிட்டு இருக்கு. அதனால வட கடலோர தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருந்தாலும் இதன் பாதை சற்று வடக்காக நகர்ந்துச்சுன்னா மழையின் தாக்கம் குறைவாக இருக்கலாம். பட் செவ்வாய்க்கிழமையிலிருந்து பரவலாக வெள்ளிக்கிழமை வரைக்கும் கடலோர தமிழகத்தில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். சென்னைக்கும் புதுவைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 1 அக்டோபர்லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் அந்த சீசன் இந்திய வானிலைத்துறை எடுத்துப்பாங்க. பருவமழை விடை பெறுவதுங்கிறது காற்றின் திசை, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அப்புறம் மழை போன்ற நிகழ்வுகளை வச்சு தான் பருவமழை விடைபெற்றதா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு தற்போதைய சூழலில் அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் பருவமழை விடைபெறுவது பற்றி இந்திய வானிலைத்துறை அறிவிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரி முதல் வாரத்தில் மழையின் தாக்கம் முற்றிலும் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பருவமழை விடைபெறுவதை பற்றி இந்திய வானிலைத்துறை அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது தற்போதைய வானிலை படிவங்களில் மழைக்கான தாக்கம் எங்கே அதிகமாக இருக்குங்கிறத அடிப்படையில் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சலனமும் இதன் நகர்வு சற்று குழப்பமாக தான் இருக்கு. ஃபெஞ்சால் புயல் போது நம்ம எப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலையை பார்த்தோமோ 2-3 தினங்களுக்கு முன்னாடி கூட அது நின்று திசை மாறி அப்புறம் மேலும் நின்று இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்ததோ அதே மாதிரி இந்த சலனத்துக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம் வானிலை படிவங்களில். அதனால வரும் நாட்களில் நகர்வை பொறுத்து இந்த ஆரஞ்சு அலர்ட்டுங்கிறது மேலும் சில மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட சொல்லணும்னா வட தமிழக மாவட்டங்களில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்னை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் மழையின் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். ஏன்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அமைந்து அது கரையை நோக்கி வரும்போது தான் மழை ஆரம்பிக்கும். அதனால அடுத்த ஒரு 48 மணி நேரத்துக்கு மழைக்கான தாக்கம் சற்று குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக மழை திரும்ப வரும். அதிக மழைங்கிறது இந்த சலனமானது வட கடலோர தமிழகத்துக்கு பக்கத்தில் வரும்போது இருக்கும். அது அப்படி பக்கத்தில் நகர்வில் ஏதாவது மாறுதல் இருந்தால் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கலாம். இப்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மழை ஆரம்பிக்கக்கூடும். புதன் வியாழன் ஓரளவுக்கு பரவலாக பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பெரும்பாலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்வதனால தென் தமிழகத்தில் பலத்த மழைக்கான வாய்ப்பு சற்று குறைவுன்னு தான் சொல்லணும். மழை நிச்சயமாக இருக்கும், மழை இல்லாமல் இருக்காது. ஏன்னா தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வரைக்குமே மழைக்கான வாய்ப்பு எப்பயுமே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் மழை நிற்கிறது தென் தமிழகத்தில் தான் இருக்கும். வட தமிழகத்தில் முதல்ல மழை நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் தென் தமிழகத்தில் நிற்கும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும். ஸோ தென் தமிழகத்துக்கு டிசம்பர் கடைசி வரைக்கும் மழை இருந்தாலும் இந்த மாதிரி அதிக மழை பொழிவுங்கிறது ஒரு சலனத்தை ஒட்டியே தான் இருக்கும். ஸோ இந்த சலனம் வட தமிழகத்துக்கும் டெல்டாக்கும் சென்னைக்கு இடைப்பட்ட கடலோர பகுதிகளில் அதே மாதிரி தெற்கு ஆந்திர கரை பகுதியில் அதிக மழை கொடுப்பதற்கான சாதகம் இருக்கு. அப்படிங்கிறதுனால தென் தமிழகத்தில் மேபி மழைக்கான வாய்ப்பு அதிக கனமழைக்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும்.